காரணமாக ஓடிப்பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 4 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்பாடி அக்ரகாரம் பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவரின் 4 வயது குழந்தை லோகேஷ் வேடியப்பன் கோவில் ஓடை அருகே சென்று நீரில் அடித்து சென்று நீரில் மூழ்கி உயிரிழந்தது. விளைநிலத்தில் பணியில் ஈடுபட்ட தனது தாய் சௌந்தர்யாவை தேடி சென்றபோது வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து பார்சல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உடலை பிரேத பரிசோதனைக்காக செங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதேபோன்று தொரப்பாடி பகுதியைச் சேர்ந்த பாஞ்சாலை என்பவரின் வீட்டின் சுற்றுச்சுவர் தொடர் மழை காரணமாக இடிந்து விழுந்தது. இதனை வேடிக்கை பார்க்க சென்ற சதாசிவம் என்பவர் அந்த வீட்டில் இருந்த மின்சார வயர் மூலம் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பார்சல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மருத்துவர் இல்லாததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு மூதாட்டி உயிரிழந்ததாக உறவினர்கள் ஆவேசமடைந்து மருத்துவமனை கண்ணாடி மற்றும் உதவி ஆய்வாளரை தாக்கியதாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் பகுதியைச் சேர்ந்த பிலோமினா மேரி என்ற மூதாட்டி மூச்சு திணறல் காரணமாக சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் அவருக்கு திடீரென மீண்டும் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு மருத்துவர்கள் இல்லாததை உயிரிழப்புக்கு காரணம் என கூறி மூதாட்டியின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அங்கு வந்த உதவி ஆய்வாளர் அசோக்குமார் மற்றும் போலீசார் மீது மூதாட்டியின் மகன்கள் மற்றும் பேரன்கள் தாக்கியுள்ளனர். இதில் உதவி ஆய்வாளர் அசோக்குமார் கண்களுக்கு கீழ் காயமடைந்த நிலையில் மூதாட்டியின் பேரன்கள் கிஷோர்குமார், திலீப்குமார், மகன்கள் பிரான்சிஸ், அந்தோனிராஜ் ஆகிய 4 பேர் மீது வண்ணாரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். கனமழை பாதிப்பால் மின்சாரம் தாக்கியதில் வடமாநில தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. சென்னை முத்தியால்பேட்டையில் ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்க சென்ற வடமாநிலத்தைச் சேர்ந்த சந்தன் என்பவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். அவரது உடல் வெள்ள நீரில் மிதந்த நிலையில் தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் மின் இணைப்பை துண்டித்துவிட்டு உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தினர். திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் தமிழகத்தில் குறைய தொடங்கியுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மழையால் பாதிக்கப்பட்ட தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் மத்திய அமைச்சர்கள் ஆய்வு செய்த பின்பு உதவிகள் வழங்கப்படும் என்று கூறினார். மேலும் அடுத்த ஓராண்டு களப்பணி தீவிரப்படுத்த உள்ளதாக கூறினார். ரஜினிகாந்த் பாஜக ஆதரவாளர் இல்லை என்றும் அவர் பிரதமர் மோடி மீது மரியாதை வைத்துள்ளார் என்றும் கூறினார். தனது வீட்டிலும் அனைவரும் விஜய் ரசிகர்கள்தான் என்றும் ரசிகர்கள் அனைவரும் விஜய்க்கு வாக்கு செலுத்துவார்களா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என கூறினார். மேலும் திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் தமிழகத்தில் குறைய தொடங்கியுள்ளதாக கருத்து தெரிவித்தார். கடலூரில் பெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள இடத்தில் துணை முதலமைச்சர் பார்வையிட்டு அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கடலூரில் மழையால் பாதிக்கப்பட்ட புருஷோத்தமன் நகர் பகுதியை சார்ந்த 72 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ள KNC மகளிர் கல்லூரியில் நேரில் ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். அப்போது உடன் அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், CV கணேசன், சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், ஆட்சித்தலைவர் CV ஆதித்ய செந்தில்குமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.